इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् அகம் பிரம்மா தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தை கேட்டா அகம் பிரம்மா நீ அப்படின்னு அது என்ன சொல்றதுன்னு புரியுறான். அதாவது அகம் பிரம்மேதி பிரமாம், இந்த பிரமையே தத்துவமஸ்யாதி வாக்கியம் உண்டாக்குறது. ஆனா எனக்கு அது பிரதீதி வரமாட்டேங்கிறது. அதாவது பிரதீதினா அனுபவம் வரமாட்டேங்கிறது. நான் பிரதிபாதையதி, அதான் அது சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கிறவனுக்கு அனுபவம் வரும்படியாக சொல்ல மாட்டேங்கிறது. அப்படின்னு சொன்னால் அப்பனா உனக்கு வேற வழி இல்லைங்கிற. குதஷ்டனாபி பிரதிபத்தி வாக்கியத்தை விட்டா வேற எதுவுமே இந்த சுரூபத்தை போதிக்க முடியாது. அந்த வாக்கியம் கூட போதிக்கல அப்படின்னு சொன்னாக்க, அந்த அனுபவத்தை ஏற்படுத்தலைன்னு சொன்னா அப்புறம் அந்த அனுபவம் வராதுன்னு தான் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சங்கை. அதுக்கு பதில் சொல்றார், அதாக இதஞ்சேத் அனிருத்தம் ப்ரூயாத் சத்யாம் அவகதாவபி நச்சான்யதாபி விஸ்வாசஹ அவகத்யவிசேஷதஹ. இதஞ்சேத் அனிருத்தம் ப்ரூயாத், இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியம் இது சொல்லியும் நமக்கு விசுவாசம் வரல, அதனாலதான பிரதிபத்தி வரல அப்படின்னு சொன்னேன். இது பொய் சொல்லுமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருந்ததுன்னா, இதுல சந்தேகப்பட்டா நீங்க அனுபவத்திலையும் சந்தேகப்பட வேண்டியதான். ஏன்னா பார்க்கிறேன், எனக்கு ரஜத அனுபவமா தெரியுது, ஆனா இதை நம்ப முடியல, இது தப்பான அனுபவமா கூட இருக்கலாமே அப்படின்னு சந்தேகம் வருமே. ஏன்னா அந்த அனுபவம் பிரமாணத்தினால வந்துதா வரலையாங்கிறத தீர்மானம் பண்ணலைன்னா அந்த அனுபவம் வந்தா கூட உங்களால தப்பா இருக்கலாமேங்கிற சந்தேகம் போகாது. அதனாலே இந்த வாக்கியத்தை பிரமாணம்னு முன்னாடியே தீர்மானம் பண்ணலைன்னா அப்ப இதுல சந்தேகப்பட்டவனுக்கு அந்த சந்தேகம் அனுபவம் வந்தாலும் போகாது. இதஞ்சே அமிர்தம் ரூயா சத்தியம், அதாவது இந்த தத்துவமசி வாக்கியம் பொய் சொல்லுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டால் ஒரு சமயம் இது பொய் சொல்லிடுமோ, அப்போ அனுபவம் பிரயோஜனம் இல்லை. சத்தியம் அவகதாவபி, அவகமம் வந்தாலும் அந்த அவகமத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், தப்பான அனுபவமா இருக்குமோ அப்படின்னு. அந்நியத்ராபி விஸ்வாசா. அப்ப இதை இதை தெளிவுபடுத்துறதுக்கு வேற எங்கேயாவது போய் கேட்டுக்க முடியுமா? இப்படிதானே. ஏன்னா அது சொன்ன அதுல எப்படி எனக்கு விசுவாசம் வரும்? தத்துவமசி வாக்கியத்திலேயே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அப்ப மற்ற வாக்கியங்கள்லயும் மற்ற விஷயங்கள்ல எப்படி எனக்கு விசுவாசம் வரும்? ஏன்னா இது சொல்றதுலயும் எனக்கு ஒன்றும் புரியல, அதாவது இது நிச்சயமாகல, அது சொல்றதுலயும் ஆகாது. அவகதி அவிசேஷதா. அது மாத்திரம் இல்லை, இந்த தத்துவமசி வாக்கியத்துடைய அர்த்தத்தை நீங்க மாற்றவே முடியாதுங்கிறார். உபாதிஷ்டிதாத் வாக்கியார்த்தாத் வாக்கியார்த்தாந்தரம் கல்பயிதும் யுக்தம். இந்த வாக்கியத்துக்கு தாத்பரிய விஷயமாக ஒரு வாக்கியார்த்தம் இருக்கும்போது அதை வேண்டான்னு விட்டுவிட்டு வேற அர்த்தம் சொல்றதுன்னு சொல்லி இன்னொரு அர்த்தத்தை இந்த வாக்கியத்துக்கு சொல்றதுங்கிறது சரியில்லை. யஸ்மாத் நச்சே அனுபவः அதஸ்யாத் பதார்த்தாவகதாவபி கல்பியம் வித்யந்தரம் தத்ர நஹி அன்யோரர்த்தः அவகம்யதே. நச்சே அனுபவः அதஸ்யாத், அதாவது இந்த வாக்கியத்தில் உள்ள பதார்த்தங்கள்லாம் நன்னாவே புரிஞ்சு எடுத்து பதார்த்த அவகதாவபி, பதார்த்தம் தெரிஞ்சாலும் அந்த வாக்கியத்திலிருந்து அனுபவம் வரல அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன பண்ணணும்? கல்பியம் வித்யந்தரம். இங்கதான் பிரசஞ்சான விதின்னு வரும். அதை சொன்னதை என்னால அனுபவிக்க முடியலன்னு சொன்னா சரி, அப்படி இருக்கிறதாக தியானம் பண்ணிக்கோன்னு பிரசஞ்சான விதி சொல்ல முடியாது இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து வேற ஒரு அர்த்தமும் பண்ண முடியாதுங்க. தத்துவமசி அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது, ஆனா எனக்கு வரலன்னு சொன்னா சரி அப்படி தியானம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு
வித்தியந்தரத்தை கல்பிக்க வேண்டியதாக இருக்குமே தவிர அதுக்காக இந்த அசத்துவமசின்னு மாற்ற முடியாது. இந்த இது அதான் சொல்றார், நச்ச யசாபிமதா அர்த்தா. ஏன்னா அந்த அந்த இதுதான் தாத்பரிய விஷயம்னு தீர்மானமாக அதை மாற்ற முடியாது. நச்ச யசாபிமதா அர்த்தா யசோக்தேன நியாயேன நாவசீயதே. அதாவது தத்துவமசி வாக்கியம் யசாபிமத அர்த்தம். அதாவது இப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஜீவ பிரம்ம அபேதத்தை தான் இந்த வாக்கியம் நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் பண்ண முடியாத விஷயமா இல்லை. அதனுடைய தாத்பரியம் நமக்கு நியாயத்தினால இப்படித்தான் கிடைக்கிறது. எந்த நியாயத்தினாலே? போசௌ நியாயா இத்தியாக நாமாதித்யோ நிராகிருத்திய ஸ்வமர்த்தம் நிஷ்பரிக்கிரஹ நிஸ்பிருஹ யுஷ்மதர்த்தேபியः தமாதி விதி சோதிதः சங்த்வாச்ச அன்னமயாதீம்ஸ்தான் பஞ்ச அநாத்மதயா அர்கலான் அகம் பிரம்மேதி வாக்கியார்த்தம் வேத்தி சேத் நார்த்த ஈஹயா. இந்த நியாயத்தை இங்க சொல்றேன். நியாயமா எப்படி வரணும்? யுஷ்மதர்த்தேபியங்கிறத நாமாதிபியல சேர்க்கணும். நாமாதிபியா ஸ்வமர்த்தம் நிராகிருத்ய. அதாவது ஸ்வமர்த்தம் தத்துவமசிங்கிற வாக்கியத்துல உள்ள ஸ்வமர்த்தம் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவே இந்த இதுல வருதோ இல்லையோ, ஆந்தோக்கிய உபனிஷத்துல சனத்குமார நாரத சம்பாதத்துல சனத்குமாரர் நீ நாமோபாஸ்வேதி பகவான் நாமோபூயதி அப்படி வரிசை சொல்லே அவர் பிராணபரியந்தம். அந்த நாமாலேந்து பிராணபரியந்தம் இது எல்லாமே அனாத்மா அப்படின்னு சொல்லி அது ஜீவாத்மா, இந்த தொம்பதார்த்தம் கிடையாது அப்படின்னு நிராகரணம் பண்ணணுமா. நாமாதிப்தோ நிராகிருத்திய ஸ்வமர்த்தம் நிஷ்பரிக்கிரஹா. நிஷ்பரிக்கிரஹான எந்த பரிகிரகமும் இல்லாதவன், எந்த ஆசையும் இல்லை, எதையும் கிரகணம் பண்ணிக்கல. நிஸ்பிருஹா யுஷ்மதர்த்தேபியா. இந்த நாமாதிகள் யுஷ்மதர்த்தங்கள் இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு ஆசையே இல்லாதவனாக இருக்கணும். சமாதி விதி சோதிதா சாந்தோட அந்த உபர்த்திதிஷு சமாஹிதா ஸ்ரத்தாவித்தோ பூத்வா ஆத்மநேவாத்மானம் பசிட்டின்னு ஆத்மஜானியா ஜானம் வேணும்னு நினைக்கிற மூக்ஷுவுக்கு சமாதிகளை விதானம் பண்ணிருக்கு. அந்த விதிப்படி சமாதிகளை சம்பாதிச்சுண்டு சாந்தனாக இருந்து கொண்டு தாந்தனாக இருந்து கொண்டு இப்படி சமாதி சக்த சம்பந்தனாக இருந்து கொண்டு இனிமேல் என்ன பண்ணனா, நாமாதியெல்லாம் பாக்கிய விஷயத்துல இருந்து இவன் தன்னை விளக்கிட்டான், சுமர்த்தத்தை விளக்கிட்டான். ஆனா இனிமே என்ன பண்ணணுமா, இந்த அன்னமயாதிகள் 5 இருக்கு, 5 கோஷங்கள். இந்த 5 கோஷங்களும் சரியான பந்தனம். இத உடைச்சுன்னு உள்ள போகணுமா. இத போறதுக்கு 5 கூட்டு அறுக்கலாம். அன்னமயாதியும் தான் பஞ்ச அனாத்மதையா அறுக்கலாம். ஆத்மாவுக்கு அனாத்மாவாக ஒரு 5 அன்னமயாதி கோஷங்களை போட்டு மறைச்சு வச்சிருக்கு. அந்த அர்கலங்களை இவன் உடைச்சுண்டு உள்ள போகணும். உடைச்சுண்டு உள்ள போறதுன்னு சொன்ன தேகம் ஆத்மா இல்லே, அன்னமயமான தேகம் ஆத்மா இல்லே, பிராணன் ஆத்மா இல்லே, மனசாத்மா இல்லே, புத்தி ஆத்மா இல்லே. அப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் உடைச்சுன்னு மேல போகணும். போனால் அகம் பிரம்மேதி வாக்கியார்த்தம் வேத்தி. அவன் தான் இப்போ அகம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியார்த்தம் தான் அப்ப அவனுக்கு தெரியும். அவனுக்கு புரியும் இது என்னது சொல்றது. இத தெரிஞ்சுட்டானே ஆனால் தேசி சேத் நார்த்த ஈஹயா. அதுக்கு மேல தக்க காரியம் நவித்தியதே. ஈஹானா சேஷ்டா, அவன் செய்ய வேண்டிய வேலை. அவனுக்கு ஒன்றும் பண்றதில்லை, பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அவன் கிருத்தியன் ஆயிடுறான். தசேதேவம் உபகமியதே. இப்ப சொன்னபடி அந்த வாக்கியார்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை, அல்லது அந்த வாக்கியம் இந்த
தத்துவமத்தியாதி வாக்கியம் இந்த அர்த்தத்துல தாத்பரியம் கொண்டதாக இருக்குன்னு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்? வாக்கியஸ்ய பிரமாணஸ்ய சதா அப்பிராமாண்யம் பிராப்னோதி. வாக்கியங்கிறது சப்த பிரமாணம் இல்லையா? அந்த சப்த பிரமாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பிரமாணத்துக்கு அப்பிராமாண்யம் சொன்னதாக ஆகும். அதாவது நீ சொல்றதுதான் தப்பா. ததாக யதர்த்தஞ்ச பிரவருத்தம் யத் வாக்கியம் தத்ர நச்சே ஸ்ருதம் பிரமாம் உத்பாதயே தஸ்ய பிராமாண்யம் கேன ஹேதுனா. யதர்த்தஞ்ச பிரவருத்தம் யத் வாக்கியம், எந்த ஒரு வாக்கியமானது எந்த ஒரு விஷயத்தை உத்தேசித்து பிரவர்த்திக்கிறதோ, அதாவது தாற்பயேன எந்த விஷயத்தை போதிக்கணுங்கிறதுக்காக அந்த வாக்கியம் வந்ததோ, அந்த விஷயத்திலே அந்த வாக்கியம் பிரமாங்கரத்தை உண்டாக்கலன்னு சொன்னால், அதாவது அந்த விஷயத்துல அத ஞானத்தை உண்டு பண்ணலன்னு சொன்னா, போதிக்கிறதா வாக்கியம் வந்தது ஆனா அதை போதிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல ஞானத்தை உண்டு பண்ணாமலே இருந்து ஸ்ருதம் கேட்டாச்சு, அந்த வாக்கியம் காதல விழுந்தது. ஆனா அந்த விஷயத்துல அந்த வாக்கியத்தினாலே அந்த ஸ்ரோதாவுக்கு ஞானத்தை உண்டு பண்ண முடியாம போச்சுன்னு சொன்னால் இந்த வாக்கியத்தை எப்படி பிரமாணம்னு சொல்றது? அஸ்ய பிராமாண்யம் ஹேதுனா, அது எப்படி பிரமாணமாகும்? பிரமாணம்னு சொன்னா இந்த பிரமாத்மகமான ஞானத்தை நிச்சயத்தை உண்டாச்சினாதானே அதுக்கு பிரமாணம்னு பேரு. இந்த வாக்கியத்தை கேட்டாச்சு ஆனா அதுல இருந்து எனக்கு ஒண்ணும் பிரமாணம் வரல, இதுதான் சொல்ல வருது, ஆனா அதை அந்த ஞானம் எனக்கு வரமாட்டேங்கிறதுன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை பிரமாணம் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கவே முடியாது. அதமன்யதே ஜானீயாக்கே பிரசங்சானா சப்தஹ சத்யவச்சாஹ கதம் பாரோக்ஷ்யம் சப்தோ ந ப்ராஹ பிரசங்சானாத் அசம்சயம். அங்க அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. அசமன்யத்தே, ஒரு சமயம் இந்த பூர்வபக்ஷியை பார்த்து சித்தாந்தி கேட்கிறார், ஜானியாச்சே பிரசங்கானாத், இல்லே இந்த தத்துவமசி வாக்கியத்தை சொன்ன சொல்லி கேட்டு புரிஞ்சு விட்டான், ஆனா அந்த அனுபவாத்மான ஞானம் வரல, அபரோக்ஷ ஞானம் வரல. அதுக்காக எனக்கு பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. என்ன பண்ணணும்னா பிரசங்கானம் பண்ணணும். பிரசங்கானம்னா ஆவருத்தி, அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி அதை ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். இது பிரசங்கானம்னு பேரு. இந்த பிரசங்கானம் பண்ணிட்டே இருந்தான்னா அப்போ அவனுக்கு அந்த சாட்சா்காரம் தியானம் சாட்சாத்கார பிரம்ம அகம் பிரம்மாஸ்மிங்கிற சாட்சா்காரம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றார், பிரசங்கானத்திலிருந்து இந்த சாட்சா்காரம் வரும்னு சொன்னா அப்ப சப்தத்திலேருந்து வராது இல்லையா? சப்தத்திலேருந்து வரலைன்னாச்சு. அப்ப சப்த சொன்னது சரியாகவே சப்தம் என்ன சொல்றது? அவுபனிஷதம் புருஷம் பிரிச்சாம், உபனிஷத்திலிருந்து தெரியக்கூடியது இந்த பிரம்மம், அதாவது இந்த பிரம்ம சாட்சா்காரம் உபனிஷத்தினால் வரக்கூடியதுன்னு சப்தம் சொல்லுது. நீ என்ன சொன்ன? சப்தத்திலிருந்து வரல, அது பிரசங்கானம் பண்ணி ஆவர்த்தி பண்ணி வந்தது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த சப்தம் தப்பா போயிடுமே, சப்தம் பொய் சொல்றதா? சப்தா சத்தியவச்சாகம், அது சரியான சத்தியத்தை சொல்றதுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொன்னா சப்தம் சரியாதான் இருக்கு, சப்தத்துடைய சுவாவம் பரோட்ச ஞானத்தை உண்டு பண்றது தானே. சப்தம் பரோட்சமா ஞானத்தை உண்டு பண்ணா அது சொன்னது பொய்யா? அது கரெக்டா இருக்கு, சத்தியம் தான். அது சப்தத்தை சத்தியவச்சாகனு சொல்லிடலாம். ஆனா அபரோக்ஷமா தெரியலன்னா நீ பிரசங்கானம் பண்ணணும். பிரசங்கானம் எதுக்காக பண்ண சொன்னேன்னு கேட்டா சாட்சா்காரம் வரத்துக்காக இந்த பிரசங்கானம் வந்து இந்த அர்த்தத்தை சொல்லலேன்னு நான் சொல்லறேன். அதனால சப்தத்தினால பரோட்சமாக புரிகின்ற விஷயத்தை சாட்சா்காரமாக அபரோக்ஷமாக இவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக இவன் பிரசங்கானம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். பாரோக்ஷம் அசம்சயம், சந்தேகம் இல்லாம ஸ்பஷ்டமா பரிசீல சாட்சா்காரமா பிரசங்கானத்தால வந்துடும் அப்படிங்கிற பூர்வபக்ஷி உத்தரார்த்தம் பூர்வபக்ஷியுடைய கேள்வி. அதுக்கு இப்ப பதில் சொல்றார், சப்தம் சொன்னா எது வரலையோ அது பிரசங்கானத்தால வரும்னு என்ன நம்பிக்கை, எப்படி நம்பிக்கிறதுங்கிற நம்புறது. யுக்தி சப்தாவிருத்தி லட்சணா பிரசங்கானா பவிஷ்யதி சம்பாவயாமஹா. பிரசங்கானம்னா ஏதோ ஆவருத்தின்னு சொல்றேன். எதை ஆவருத்தி பண்ணா? எந்த யுக்தியை கொண்டு
சப்தத்தினுடைய தாற்பயத்தை இதுதான் தத்துவசி வாக்கியம் சொல்றது அப்படின்னு தீர்மானம் பண்ணியோ அந்த யுக்தியை மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணிக்கிறத, அல்லது அந்த தத்துவசி அப்படிங்கிற அந்த வாக்கியம் அல்லது அகம் பிரம்மாஸ்திங்கிற இந்த மகா வாக்கியங்கள் இருக்கு, இந்த மகா வாக்கியத்தை மறுபடியும் மறுபடியும் அந்த சப்தத்தை ஆவர்த்தி பண்ணிக்கிறது. இதுதானே பிரசங்கானம். சப்தத்தை ஒரு தடவை கேட்டால் புரியல, யுக்தி எல்லாம் வந்தது ஆனாலும் அது அனுபவம் வரலன்னு சொன்னா இந்த ஆவர்த்தியால எது வருமோ பிரசங்கானத்தினால வரக்கூடிய அந்த ஞானத்துல அது கரெக்டா இருக்குன்னு எப்படி நம்ப முடியும்? பிரசங்கானத்தினாலே யதாவத் பிரதிபத்தி பவிஷ்யதி இது ந சம்பாவயாம. இதே பண்ணிட்டு இருந்தா கரெக்டான அந்த சாட்சா்காரம் வந்துவிடும் அப்படிங்கறத எதை வச்சு நம்புறது? அதுலயும் எனக்கு ஒரு விப்ரதிபத்தி இருக்கு. எப்படி? யுக்தி சப்தவும் புரா அஸ்ய நச்சேத் அதுருதாம் பிரமாம் சாட்சாத் ஆவர்த்தனாத் தாப்யாம் கிம் அபூர்வம் கலிஷ்யதி. இந்த யுக்திய, இந்த சப்தத்தை இவன் ஏற்கனவே பிரசங்கானம் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கு தெரியாதா இந்த யுக்தி, இந்த சப்தங்கள்லாம் இவன் கேட்கலையா? அப்போ கேட்கும் போது அது அந்த சாட்சா்காரத்தை ஏன் உண்டு பண்ணல? சாட்சா்காரத்தை இந்த யுக்தியும் சப்தமும் இதுக்கு முன்னாடி உண்டு பண்ணலேன்னு சொன்னா அதையே மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தால் புதுசா என்ன கிடைக்கும்? எப்படி சாட்சா்காரம் வரும்? முன்னாடி என்ன அது வந்து அதனால வந்துதோ அதுதான் இப்போ வரும். இப்ப முன்னாடி, அதாவது சிரவணம் பண்றதுக்கு முன்னாடி யுக்தியும் தெரியாது, சப்தமும் இல்லை இவனுக்கு. அதனால உபனிஷத்து என்ன சொல்றது அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் எப்ப சிரவணம் பண்ணினாலும் அப்ப அந்த யுக்தி தெரிஞ்சது, சப்தம் என்ன சொல்லிக் கொடுக்குறது, வேதாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்குறதுன்னு புரிஞ்சு போச்சு. இந்த ஆளுக்கு இந்த விஷயம் சிரவணம் பண்ற காலத்துல புரியல்லே அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த யுக்தி அனுசந்தானம் பண்ணி சப்தத்தை கேட்டும் கூட அந்த போதம் வரலே அப்படின்னு சொன்னா, எந்த சப்தத்தை கேட்டு முதல்ல போதம் வரலையோ, எந்த யுக்தி அனுசந்தானம் பண்ணி அந்த நிச்சயம் ஏற்படலையோ அதே யுக்தியா அதே சப்தத்தை மறுபடியும் 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 ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன லாபம் வரும், என்ன அபூர்வம் வரும், எப்படி அந்த சாட்சா்காரம் வரும் அப்படின்னு கேட்பேன். அதைவம் அப்படி பிரசங்கானமந்தரேண பிராணாம் தாரயித்தும் ந சக்னோஷி. சரி, இவ்வளவு தூரம் நீ வந்து பிரசங்கானத்துல ரொம்ப தாற்பயம் உள்ளவனா இருக்கே, சப்தத்தால வராது பிரசங்கானம் பண்ணாதான் வரும்னு ரொம்ப தீர்மானமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் துஷ்டது துர்ஜன நியாயன சரி சரி சந்தோஷப்படு. நான் உன் கட்சியில வந்து பேசுறேன், உனக்கு எதையாவது ஆவர்த்தி பண்ணணும், அதுதானே சப்தத்தை ஆவர்த்தி பண்ணா நான் உனக்கு அதுக்கு விஷயத்தை கொடுத்து விடுறீங்கிற கவனாதாவேவ சம்பாதயிஷ்டாமா. என்ன பண்ண, ஏற்கனவே பண்ணின அந்த சிரவணத்தையே ஆவர்த்தி பண்ணிக்கிறேன். சிரவணம் மனநம் எல்லாத்தையும் முடிச்சு இப்போ பிரசங்கானம்னு ஒரு ஆவர்த்தி பண்றேன்னா, பிரசங்கானம் வேண்டாம், அப்படி பண்ணின அந்த சிரவணத்தையே மறுபடியும் பண்ணேன் சிரவணம் ஆவர்த்தி ரசகிருத உபதேசா அப்படின்னு சொல்லி சிரவணம் மனநம் இது எல்லாத்தையும் ஆவர்த்தி பண்ணி சொல்லியிருக்காரு. அதை ஆவர்த்தி பண்ணினா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அதனால நல்ல ஞானம் வரும். இது தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விசேஷமா ஒரு பிரசங்க ஆவர்த்தி பண்றதுக்கு வேண்டாங்கிறேன். தெரிஞ்சு அந்த சப்தம் யுக்தி எல்லாம் ஆரம்பத்துல ஞானத்தை உண்டு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆவர்த்தி பண்ணிட்டு இருந்தா மாத்திரம் எப்படி வரும்னு நான் சொல்றேன். அதாவது வார்த்தைக்காரருக்கு, அதாவது இந்த உரைசுராச்சாரியாருக்கு பிரசங்கானம்னு சொல்லி அந்த ஆவர்த்தியிலேருந்து ஞானம் வருங்கிறது கிடையாது. ஆனா அதுக்காக சிரவணம் பண்ண வேண்டாம்னு சொல்ல பல தடவை சிரவணத்தை ஆவர்த்தி பண்ணினால் இவனுக்கு ஞானம் திருடமா, அதுல சந்தேகமே இல்லை. அதனால எதையாவது ஒண்ணு ஆவர்த்தி பண்ண சொன்னா நீ வேற ஒண்ணும் பண்ணாதே, இந்த சிரவணாதிகளை ஆவர்த்தி பண்ணி சிரவணாதாவேவ அந்த பிரசங்கானம் சம்பாதயிஷ்யாமா. உனக்கு வந்து இந்த ஆவர்த்தி பிரசங்கானம்னு ஒண்ணு கிடைக்கலன்னு சொன்னா காரணமே பண்ண முடியாது போல இருக்கு. பிராணாம் காரையிட்டும் நெசக்கு எனக்கு பிராணம் போற மாதிரி இருக்கு, அவசியம் ஏதாவது எனக்கு ஒரு பிரசங்கானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியானால் நீ சிரவண மரண பிரசங்கானம் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதையே ஆவர்த்தி பண்ணிக்கோ. தகம் பிரசங்கானி ஸ்ருதௌ அஸ்ய
நியாயோஸ்து ஆம்ரேடனாத்மகः ஈஷத்ருதம் ஆமிஸ்ருதம் சம்யக் ஸ்ருத்வா அவகச்சதி. நீ ஆவர்த்தி பண்றதுக்கு தான் ஆம்ரேடனம்னு பேர். பிரசஞ்சானம் உனக்கு இருக்கே வேணும், அதை ஆவர்த்தி பண்ணணும்னு சொல்றியே, பிரசஞ்சான ஆவர்த்தி ரூபம். இந்த ஆவர்த்தி ரூபம் எதற்கு, அதாவது எதை ஆவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ருதௌனா சிரவணி. ஆரம்பத்துல ஆத்மா ஸ்ரோதவியான ஒரு சிரவணம் பண்ணாது இல்லையா, அந்த சிரவணத்தை சிரவண விஷயத்தை, இந்த நியாயத்தை, உன்னுடைய பிரசஞ்சான நியாயத்தை சேர்த்துட்டு சிரவணத்தை மறுபடியும் பிரசஞ்சானம் பண்ணு. ஆவர்த்தி தானே, அதை ஆவர்த்தி பண்ணிக்கோ. ஆம்ரேடனாத்மகா அயம் நியாயா. மறுபடியும் அதை ஆவர்த்தி பண்றதுங்கிறது சிரவணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அதுல லாபம் இருக்கு. ஈஷத்ருதம் முதல்ல ஒரு தடவை படிக்கும் போது கொஞ்சமா கேட்கறதா ஆகும். சிரவணம் ஒரு கால்வாசி தான் புரிஞ்சுது. அப்புறம் தாமிஸ்ருதம் பாதி புரிஞ்சிருக்கு. முதல்ல கொஞ்சமா தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, அப்புறம் பார்த்தா இன்னும் நன்னாவே தெரியும், விஷயம் தெரியும். நமக்கு அப்படிதானே, அனுபவத்திலே அப்படிதான், பாஷிகார் அப்படிதான் சொன்னாருங்க. பல இடத்துல இந்த பாஷங்கள்ல முதல்ல கேட்கும்போது ஒரு சில அம்சங்கள் தான் நமக்கு புரியும், நிறைய புரியாமலே இருந்துடும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் கேட்கணும். கேட்டா முன்னாடி கேட்கறத விட கொஞ்சம் ஜாஸ்தி புரியும். அது ரொம்ப அவ்வளவுக்கு அவ்வளவு கொஞ்சம் ஸ்பஷ்டம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப கடைசியில் சரியா வந்தது. ஆத்மஸ்வரூபத்துல ஒரே விதமான ஆத்மஸ்வரூபம், அது நிறவயம். அதுல எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது முடியும்னு கேட்டா, அதுக்கு பாஷ்யக்கார சொன்னார், இந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தான், ஆனா அதுல பண்ணிருக்கிற ஆரோப்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய ஆரோப்பம் இருக்கு. பல விதமான தப்பான அபிப்பிராயங்கள் ஆத்ம விஷயத்துல இருக்கு. அதை ஒவ்வொரு சாந்தியை நிறுத்திக்கிட்டு ஒவ்வொரு தடவை இவன் சிரவணம். சில பேருக்கு தான் சொல்றான், எல்லாரும் சொல்லல. யாருக்கு சிரவணம் பண்ணி அவனுக்கு சாந்தி நிவர்த்தி ஆகலையோ அப்பேற்பட்டவனுக்கு பல தடவை சிரவணம் பண்ணதுனாலே ஆரோபிக்கப்பட்ட பல அம்சங்கள், பிரமாத்மக அம்சங்கள் இருக்கு ஆத்ம விஷயத்திலே, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அது உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் நின்று கொடுத்து பாக்கி எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சு, ஆரோக்கியங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா பாக்கி இருக்கிறது ஆத்மாதான். அது பிரகாசம் தானே பிரகாசம் இருக்கும், அதை ஒன்றும் பண்றது. அதுக்கு மேல ஆவர்த்தி எல்லாம் வேண்டி ஈஷத்ருதம் சாமிஸ்ருதம் சம்யக் ஸ்ருத்வா அவகச்சதி. நல்ல அவகமமே வந்துவிடும். பிரசஞ்சான விதிம் அனபிபகச்சதா. இப்ப சித்தாந்தியா இருக்கிறவன் பிரசஞ்சான விதி ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதாவது சிரவணம் மனநம் தியானம் பண்ணிட்டு பிரசஞ்சானம் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறத இல்லைங்கிறான், கூடாதுங்கிறான். அப்ப என்ன ஆகும்? பாரமஹம்சி சரியா, பரமஹம்ச பரிவிராஜகனுக்குன்னு ஒரு சரியா இருக்கு, அவனுடைய ஒரு ஜீவன சரியை. அது என்ன ஆகும்னா பௌத்தாதிச்சரியாவது அசாஸ்திர பூர்விகா பிரார்த்தனை. பரமஹம்ச பரிவிராஜகன் நடக்கும் அந்த நடைமுறை இருக்கே, இது அசாஸ்திரியம்னு சொல்லும்படியாகும். பௌத்தாதிச்சரியாவது, பௌத்தாதிகள் அவாதோ தானா ஒரு சில நியமங்களை வச்சிருந்து அந்த நியமங்களை நடத்தனா, அந்த நியமங்களை அவளுடைய அந்த நடைமுறைய அந்த ஆச்சாரத்தை நாம சாஸ்திரியம்னு சொல்ல முடியாது. சாஸ்திர பிரமாண போருக்குன்னா அது இல்லை. அப்ப இந்த பரமஹம்ச பரிவிராஜகன் கூட அவன் எந்த ஸ்வரூபத்துல இருக்கானோ இதை சாஸ்திரபூர்வம்னு சொல்ல முடியாது, ஏதோ அவன் தோணுது இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும்? ஏன் அப்படின்னு கேட்டா, இவன் பல யாவஜீவம் கர்த்தவியமான கர்மாக்கள் எல்லாம் விடும்படியா இருக்கு, விட்டுட்டு இருக்கான். யாவஜீவம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது, அதனால சாஸ்திரத்துக்கு விருப்பமான ஒரு ஆச்சாரம் இது. ததஷ்ட ஆரூಢ பதிதத்துவம் நஷ்டியாத்துல இருக்கு. தியாத்மா நஷ்டியாத்தா எப்படி இருக்கு புத்தகத்துல? அதாவது இவனுடைய சரியா பாரமஹம்சி சரியா பௌத்தாதிச்சரியாவது
சாஸ்திர பூர்விகா பிராப்னோதி. அதாவது இவனுடைய நடைமுறையானது சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட ஒரு முறை இல்லை அப்படின்னு சொன்னதாக. ஏன்னா நீ விதியை ஒத்துக்கல இல்லையா? ஆரூடபதி தத்துவம் நஸ்யா அப்படிதான் இருக்கு. அசேஷ கர்மணாஞ்ச நிவர்த்தி நப்ராப்னோதி. ஒரு சமயம் இப்படி பண்ணலாம். நான் எப்படி நினைச்ச முன்னாடி இந்த பரமஹம்ச பரிவிராஜகனுடைய அந்த சரிதை ஆச்சாரம் இருக்கே, இது சாஸ்திரபூர்வமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டால் அவனுக்கு ஆரூடபதி தத்துவங்கிற தோஷம் வந்துவிடுமே அப்படின்னு இந்த சந்தேகத்தை கேட்கிற மாதிரி ஆகும். ஆனா இப்போ ஆரூடபதி தத்துவம் நஷ்டார்த்தம் சொன்னா இதை அப்படி கேள்வியா வச்சுக்கூடாது. பாரமஹம்சி சரியா அசாஸ்திர பூர்விகா பிராப்னோதி. எப்படி அர்த்தம் வச்சுக்கணும்னா, சாஸ்திரம் சொல்லாமலே இது சாஸ்திரியமான விஷயங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கணும். பாரமஹம்சி சரியான பரமஹம்ச பரிவிராஜகனுக்கு சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட சில விதிமுறைகள் இருக்கு, அதை இவன் அனுஷ்டானம் பண்றான். அதுல அசாஸ்திர பூர்விகான சுவாவத்தக சித்தமாயிடும். பிரசங்கான விதி வேண்டாம் அப்படின்னு விதியே இவனுக்கு ஒண்ணும் இல்லை. யாருக்கு தத்துவ ஜானம் வந்துவிட்டோ அவனுக்கு விதியே ஒண்ணும் இல்லையே சொன்னா அவன் அந்த பாரமஹம்ச சரியில இருப்பது சாஸ்திரபூர்வம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்குதான் ஒண்ணும் விதி இல்லையே. விதி இல்லாட்டாலும் அவன் செஞ்சுட்டு இருக்கக்கூடியது ஒரு விதி புரஸ்தரமா இன்னொருத்தனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு இதுதான் பரமஹம்ச சரியை. அதனால அவனுக்கு ஆரூடபதி வராது. இப்ப சன்னியாசாசிரமத்தை எடுத்துள்ளவன் சன்னியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணல சரியான்னு சொன்னா ஆரூடபதி தத்துவம் வரும். அவன் பண்ணிட்டான்னு சொன்னா ஆரூடபதி தத்துவம் வருவோம் வராது. இவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஏற்கனவே அந்த சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த அனுஷ்டானத்தை இப்போதும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இப்ப வேண்டியதில்லை, இவனுக்கு எந்த விதியும் வேண்டியதில்லைன்னு இருந்தாலும் கூட அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கறதுனால இவனுக்கு ஆரூடபதி தத்துவங்கிற தோஷம் வரத்துக்கு பிரசக்தி ஆரூடபதி. ஆனா ஒண்ணு அசேஷ கர்மனாங்க நிவர்த்தி நப்ராப்னம். எந்த கர்மாவும் இல்லைன்னு சொல்றது சாஸ்திரம். பஸ்தகாரியம் நவித்தியதே. ஆனா இவன் தான் இப்ப எல்லா சாஸ்திரிய கர்மாவும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கானே. அப்ப அசேஷ கர்ம நிவர்த்திங்கிறது இவனுக்கு ஏற்படலையே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார் உச்சியதே. அவபோதாய ஆசிரிதோ யதः தம் அந்தரேண ஏ தோஷாः ஏபி ஞாயானவः. அவபோதாய அதாவது சன்னியாசாசிரம விதிங்கிறது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டாக்க தொம்பதார்த்த விவேகாய சன்னியாச சர்வகர்மணாம்னு. அதே மாதிரி இந்த சிரவணம் மன்னனங்கள்ல ஆவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற இந்த விதியோ பிரசங்கானம் பண்ணணுங்கிற விதியோ இது எதுக்காக வந்தது? தொமர்த்தத்தை அவபோதாய. இந்த தொமர்த்தம் மகாவாக்கியமான பதார்த்தம் கரெக்டா போதம் வரணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே இது வந்தது. அப்போ அந்த போதம் வரலேன்னு சொன்னாதானே அந்த தோஷங்கள். அந்த போதம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் இந்த விதிகள் அவனை ஒட்டாதோ இல்லையோ. எத்தனை விதிகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதிகள் எல்லாமே எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா தொம்பதார்த்த அவபோதாய. தொம்பதார்த்த அவபோதம் சொன்னா அதுக்கப்புறம் அனுசந்தம் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. அப்படியானதுனாலே இவன் பரமஹம்ச சரியில இருந்துட்டு அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணல அப்படிங்கிற தோஷம் இவனுக்கு வராது. தம் அந்தரேன ஏ தோஷாக தேபி நாயாந்தி அஹேதவாக. அந்த விதிகளை இவன் அனுசரணம் பண்ணலேங்கிறதுனால எந்த தோஷங்கள் வரணுமோ அந்த தோஷங்கள் கூட இவனுக்கு வராது. ஏன்னா தோஷம் வரத்துக்கு உண்டான காரணம் இவனிடத்தில் இல்லை. அஹேதவா ஸ்மிருதி விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணலே அப்படிங்கிற
ஒரு காரணத்தால தோஷம் வரும் நம்பி நம்ம இவனுக்கு ஆசங்கை சங்கிக்க வேண்டாம். பூர்வத்தில் இதையும் சேர்த்து பார்த்தா என்ன ஒண்ணு தெரியறதுன்னா, பிரசங்சான விதிய இவன் ஒத்துண்டானே ஆனால் யாரு ஒத்துக்கிறானோ அப்போ அந்த பரமஹம்ச சன்னியாசி விதிகளுக்கு விஷயமாகத்தான் இருக்கு. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஞானம் விதிகளுக்கு விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னா அது வேற. ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிரசங்சானம் வேணும்னு சொல்லும் போது அவன் விதிகளுக்கு உட்பட்டுதான் இருக்கான். அப்படி இருக்கும் போது அசாஸ்திரபூர்வகமான பிரவೃತ್ತಿ அவனுக்கு தோஷத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு வரும். அப்போ ஆரூಢ பரிசுத்தம் அப்படிங்கிற தோஷம் வருமே அப்படின்னு கேட்டா, ஒரு சமயம் இந்த சங்கை இப்படி இருந்தால், அதாவது ஆரூಢ பரிசுத்தம் அப்படின்னு இந்த பாஷம் இருந்ததுன்னா அப்ப இந்த ஸ்லோகம் அதுக்கு என்ன மாதிரியான பதில்? இதே இந்த ஆளுக்கு இந்த ஆசாமிக்கு ஆரூಢபரிதத்துவம் தோஷங்கள்லாம் வராது. அதாவது செய்ய வேண்டியதை செய்யாததால என்ன தோஷம் வருமோ, அந்த விதியை அனுசரிக்காததால என்ன தோஷம் வருமோ அது வராது. ஏன்னா அந்த விதிகள் எல்லாமே சொன்னது தொம்பதார்த்த விவேகத்துக்காக பிரிக்கப்பட்ட விஷயம் தான். அது எல்லாமே அந்த தொம்பதார்த்த விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த விதிகளுக்கு வேலை இல்லை. அந்த விதிகளுக்கு இவன் விஷயமா இருந்து அதிகாரியா இருந்தா தானே அதை அனுசரிக்காத அந்த தோஷம் வரும். ஆரூಢ பரிதத்துவமோ இல்ல வேற என்ன தோஷமோ அந்த தோஷங்கள் விதிகள் இவனை பட்டு விதிக்கவே இருக்கும்போது அதை அனுசரிக்கலேங்கிற காரணத்தினாலே இவனுக்கு எந்த தோஷமும் வரத்துக்கு முடியாது. நாயாந்தி அகேதவா. ஏன்னா அந்த தோஷங்கள் வரத்துக்கு உண்டான காரணங்கள் இவன் இடத்துல இல்லை. பொதுவா சொன்னா எந்த கர்மாவுக்கு எந்த அதிகாரி சாஸ்திரம் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அதிகாரிக்கு அந்த கர்மானுஷ்டானம் தோஷம் வருமே தவிர, கர்மாதிகாரம் இல்லாதவன் அதை செய்யலேங்கிறதுனால அவனுக்கு தோஷம் வராது. ஏன்னா அதுக்கு உண்டான காரணம். அப்ப தொம்பதார்த்த விவேகம் தோஷம் வந்தவன் அதிகமான சில கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணலேங்கிறதுக்காக அவனுக்கு தோஷம் வருங்கிறது இல்லை. என்ன அவனுக்கு இது விதிக்கவே இல்லை, அவன் இந்த விதிக்கு அதிகாரியே இல்லை, அதனால அவனுக்கு தோஷம் வரத்துக்கு காரணமே இல்லை அப்படின்னு முடிக்கிற மாதிரி தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்ல என்னன்னா இருக்கணுமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம். இப்படியாக ஐஷ்டவத்தின் 3வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இதோட வச்சுப்போம். 4வது அத்தியாயம் அடுத்த கிளாஸ்.